கம கமன்னு ஒரே வாசனை. என்னடா ஒரே வாசனையாக இருக்குன்னு வந்து பார்த்தா நாகலிங்க மரம். இங்கே பாருங்க எத்தனை பூ கீழே உளுந்து கிடக்குன்னு. அதோட எப்படி மொட்டு விட்டு காய்ச்சிருக்குன்னு பாருங்க. இந்த நாகலிங்க மரம் எவ்வளோ பெருசாக முளைச்சிருக்கு பாருங்க. அப்பா, அதோட அளவையும் உயரத்தையும் நம்மளால் கணக்கிடவே முடியாத அளவுக்கு அவ்வளோ பெருசாக அந்த மரம் வானத்தை நோக்கி போன மாதிரி இருக்குது. ரொம்ப பெருசாக முளைச்சிருக்கு. இந்த நாகலிங்க மரத்தில் பூக்கிற பூ வந்து சிவனுக்கு படைப்பாங்க. சிவனுக்கு ஏன் படைக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நாகலிங்க மரத்தில் இருக்கக்கூடிய இந்த பூவோட வாசனை வந்து நம்ம சுவாசம் பண்ணோம்னா நம்மளுடைய இதயத்துக்கு அதிக பலமாக. அதனால தான் சொல்லுவாங்க, சிவன் கோயிலுக்கு போனால் நாகலிங்க மரத்தை சுற்றிட்டு அதில் இருக்கிற நாகலிங்க பூவை கொண்டு போய் சிவனுக்கு படைங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி எங்கள் பாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த நாகலிங்க மரத்தை பார்த்துருக்கீங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல? இங்கே பாருங்கள் பூ எப்படி பூத்துருக்குன்னு. அழகாக இருக்குல்ல?